நேயர்களுக்கு வணக்கம். தாவேக ஆட்சி அப்படின்றது இடதுசாரிகளும் விசிக, ஐயுமல் போன்ற கூட்டணி கட்சிகளால என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இதுல விசிக ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஓவரா போறோமோ போவோம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் விசிக ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தாவேக்காக்குள்ள சில சலசலப்புகள் எழும்பிருக்கு. 2 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு மினிஸ்டர் பதவியா அப்படின்னு ஆரம்பத்திலேயே விசிகாவுக்கு எதிரான ஒரு சத்தம் தாவேக்காவில இருந்து எழும்ப ஆரம்பிச்சது. ஆனா ஆதவர்ஜுனா அவர்களுடைய தீவிர முயற்சினால விசிகா அப்படின்றது ஆதரவு தெரிவிச்சாலும், ஏன்னா ஆரம்பத்துல விசிகா நாங்க கூட்டணிக்குள்ள வரல அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல தான் இருந்தாங்க. எப்படி இடதுசாரிகள் 4 தொகுதியில வச்சுக்கிட்டு சிபிஐ சிபிஎம் 2 பேருமே 4 எம்எல்ஏகளை வைத்துக் கொண்டு வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னு இங்க பார்க்கப்பட்டது. காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஆளா போயிட்டு முந்திக்கிட்டு என்ன பண்ணாங்க, 5 தொகுதியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, நாங்க கூட்டணி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. வெளியில இருந்து ஆதரவு தரேன் அப்படின்னா சொல்லல, கூட்டணியாவே சேருவோம் வாங்க, நம்ம 2 பேரும் கூட்டணி சேருவோம், கூட்டணி ஆட்சி அப்படின்றத நம்ம இங்க என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வருவோம் அப்படின்னு சொன்னதுனால காங்கிரஸ் கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, இப்ப திரும்பவும் தாவேக அமைச்சரவையில் என்ன பண்ணிருக்காங்க, இடம் பெற்றிருக்காங்க. சோ அப்போ இவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் தாவேக கூட்டணிப்பா அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா ஐயுமலும் விசிகாவும் இடதுசாரிகளும் கூட்டணி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே போகல. இந்த பார்டரை தாண்டி நீயே வரமாட்டேன் நானும் வரக்கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் தாவேக்காவும் இடதுசாரிகளும் விசிகாவும் இருந்தாங்க. ஸோ இவங்க விசிகா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இடதுசாரிகள் முடிவு என்னவோ அதனுடைய நீட்சியாக தான் எங்களுடைய முடிவு இருக்கும், அதை சார்ந்துதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆரம்பத்தில். இந்த அமைச்சரவைக்குள்ள உள்ள வரேன் அப்படின்லாம் இல்லை. எல்லா திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணாங்கன்னா கடிதம் அனுப்புனாங்க. ஸோ அதன் பேஸ்ல என்ன பண்ணாங்கன்னா தேமுதிக கூட போகல, விசிகா போயிட்டாங்க, இடதுசாரிகள் போயிட்டாங்க, ஐயும் எல்லாம் போயிட்டாங்க. ஆனா இவங்கெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா விசிகா மட்டும் கொஞ்சம் பிஹேவ் பண்ணாங்க. கடைசி மினிட்ல, அதாவது 8ஆம் தேதி தான், ஏன்னா 10ஆம் தேதி வரைக்கும் டெட்லைன் கொடுத்துட்டாரு ஆளுநர் ஆர்.என். ரவி. 10ஆம் தேதிக்குள்ள இவங்க வரல அப்படின்ற பட்சத்துல அவர் அதிரடியான முடிவு எடுப்பாரு. அதாவது இந்த செகண்ட்ல இருக்கிறாங்களா அவங்க என்ன பண்ணணும், அவங்கள கூப்பிடுவாங்க. ஏன்னா 2வது இடத்துல திமுக தான் இருக்குது. ஸோ 10ஆம் தேதிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் விசிக 8ஆம் தேதி கடைசி மினிட்ல என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஸோ இவ்வளோ இழுப்பறி பண்ணிட்டு இவ்வளோ பிஹேவ் பண்ணிட்டு ஏன் 2 தொகுதி வச்சிருக்கிற விசிகாவுக்கு இவ்வளோ மவுசா அப்படின்ற ஒரு கோபம் இங்க தாவேக்காவில் அதிகரிச்சுது அப்படின்னு தான் பார்க்கணும். சரி, ஓகே, இப்போ விசிகா என்ன நிலைப்பாடுல எடுத்தாங்க அப்படின்னா, இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு தான் எடுத்தாங்க. நான் வெளியில இருந்து ஆதரவு தரோம், நாங்க அமைச்சரவைக்குள்ள வரல அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னவர், திட்டவட்டமா சொன்னவர் விசிகா. அதுக்கப்புறம் தாவேக்கா தான் என்ன பண்றாங்க, இங்க எல்லாருக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்குறோம் வாங்கன்னு சொல்லிட்டு விசிகா போயிட்டு கேட்கல. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தாவேக்கால பலரும் விசிகாவை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசுறாங்களா, அந்த சலசலப்புல ஏற்பட்டுறதுல இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தாவேக்கால வாலண்டியரா போய் என்ன பண்றாங்கன்னா விசிகாவுக்கு நீங்க அமைச்சரவைக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, விசிகாவுக்கு மட்டும் கிடையாது, இடதுசாரிகளுக்கும் அனுப்புறாங்க, விசிகாவுக்கும் அனுப்புறாங்க, ஐயுமகளும் அனுப்புறாங்க. ஆனா தாவேக்கா தரப்புல இருந்து என்ன சொல்றேன், எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சதுனால நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம், அதனால ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்ற மாதிரி தான் அவங்க என்ன பண்றாங்க, அதிகாரத்துக்குள்ள வாங்க, ஆட்சிக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிர்மானம், அதிகார பகிர்மானத்தை அவங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க உள்ள வராங்க. ஸோ இப்படி வரும்பொழுது விசிகா உள்ள வருமா வராது, ஏன்னா இடதுசாரிகள் ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாங்க, நாங்க உள்ள வரலங்க, வேண்டாம், நாங்க வரமாட்டோம் அப்படின்ற ஒரு திட்டவட்டமா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா விசிகா தன்னுடைய நிலைப்பாட்டை மாறி என்ன பண்றாங்க, உள்ள வராங்க, அமைச்சரா உள்ள வராங்க. அமைச்சரா உள்ள வரும்போது அந்த சமூக நீதித்துறை, அதாவது ஆதி திராவிட நலத்துறை இருக்குல்ல, இந்த துறையை விசிகாவுக்கு ஒதுக்குறாங்க. ஓகே, வந்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஆனா விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவனுடைய பேச்சு சமீபத்தில் சரியில்லை, அவரு ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு இப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ல போறாரு, இது தாவேக்காவுக்கு நல்லது இல்ல அப்படின்னு தாவேக்காவில் சிலர் என்ன பண்றாங்க, இன்னைக்கு போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. விசிகாவுடைய தலைவருடைய பேச்சுகள் அப்படி எப்படி வெளிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இந்த எல்லாரும் விலகி போயிருக்கிற டைம்ல இந்தியா கூட்டணி கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று டெல்லியில அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க காங்கிரஸ். இதுல திமுக ஒரு நிலைப்பாடு எடுக்குது, இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமா
திருமாவளவன் அவர்கள் முன்னாடி வந்து குரல் கொடுக்கிறாரு. திமுக இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்துல கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைவர் சொன்னது எனக்கு வருத்தமா இருக்குது. ஏன்னா இந்தியா கூட்டணியை கட்டமைச்சதுல திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது. இன்னைக்கு அந்த கட்சி வந்து இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்துல வரல அப்படின்னும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வருந்தத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடுல இருந்து அவர் சொல்றாரு. சோ இப்ப இத ஆரம்பத்துல தாவேகாவினர் விரும்பல. நீங்க எங்க கூட வந்துட்டீங்க, எங்க கூட ஆட்சியில இருக்கீங்க, எங்க அமைச்சரவையில நீங்க இருக்கீங்க. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரே கூட்டணி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சோ இத வந்து தாவேகாவினர் என்ன பண்றாங்க, விரும்பவே இல்லை திருமாவளவனுடைய பேச்சுகளை. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பி காங்கிரஸ் உடைய பிரவீன் சக்கரவர்த்திக்கு கொடுத்தாங்க. இதுல பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்வீட் போடுறாரு, தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. இத இடதுசாரிகள் என்ன பண்றாங்க, ஏத்துக்கல. விசிகாவும் ஏத்துக்கல. இடதுசாரிகள் ஏத்துக்கலன்னா அவங்க வெளியில இருந்து ஆதரவு தராங்க, அவங்க நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாங்க. ஆனா விசிகா இதை ஏத்துல, காங்கிரஸ் ஏத்துக்குச்சு, தாவேகா ஏத்துக்குச்சு, விசிகா ஏத்துக்கல அப்படின்ற ஒரு பேச்சுகள் தாவேகால சலசலப்புகள் வந்தது. ஏன்னா இவங்க நீங்க அமைச்சரவையில் இருக்கீங்க, அப்படி இருக்கும் பொழுது நீங்க இதை ஏத்துக்கல அப்படின்னு அப்போ திரும்ப வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி சலசலப்புகள் வெந்திடுது. அது மாத்திரம் இல்லாம சமீபத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாரு, இந்த நேர்காணல்ல பேசும்பொழுது நாங்க எப்ப வேணாலும் தாவேகா கூட்டணியில இருந்து என்ன பண்ணுவோம், வெளியேறுவோம் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா பகிரங்கமா கொடுக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், அரசியல் வட்டாரத்தை அப்படியே புரட்டி போடுது திருமாவளவனுடைய பேச்சு. என்னப்பா இவர் ஆதரவு கொடுக்கிறாரு, அமைச்சரவையில் இவங்க இடம் பெற்றிருக்கிறாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கூட நாங்க என்ன பண்ணுவோம், கூட்டணியில இருந்து வெளியேறுவோம், ஆதரவை வாபஸ் பெற்று நாங்க வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்றாரு. இதுதான் இவங்களை ரொம்பவே கோவடைய செய்தது தாவேகாவினரை அப்படின்னு. ரொம்பவே நம்ம கிட்ட வந்து என்ன பண்றாரு, டிமாண்ட் பட்சினே இருக்க, ரொம்ப ஏறிட்டே இருக்கு, கொஞ்சம் விட்டா ரொம்ப போறாரு அப்படின்னு ரேஞ்சுக்கு முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தாவேகாவினர். இதுல இன்னொரு படி மேல போயிட்டு தென் மாவட்டத்தில் இருக்கிற தாவேகாவினரை கோபமடைய செய்யற அளவுக்கு விசிகாவினுடைய நிலைப்பாடும் பேச்சும் இங்க எப்படி இருந்தது அப்படின்னா, வன்னியரசு அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு சட்டத்தை இயற்றணும், இதுல நாங்க ரொம்ப உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பேச்சை தெளிச்சு விடுறாரு. இத தாவேகா ரொம்ப ரசிக்குது. இதனால தென் மாவட்டங்கள் இருக்கிற தாவேகா நிர்வாகிகள் மத்தியில பயங்கரமா ஒரு கொந்தளிப்பை ஏற்படுறது இங்க பாக்குறோம். ஏன்னா இடைத்தேர்தல் டைம்ல இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னா தென் மாவட்டங்கள்ல வாக்குகள் அப்படின்றது நம்மளுக்கு வராது. உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் இருக்கு, நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு. ஸோ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க அப்படின்னு தாவேகாவிலிருந்து பல நிர்வாகிகள் விஜய்க்கு போர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்போ விசிகா அப்படின்னா ரெண்டு எம்எல்ஏ தான். இந்த 2 எம்எல்ஏல உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டோம். சோ நீங்க எங்களோடு எப்படி நீங்க பேலன்ஸ்டா போகணுமோ அப்படிதான் போகணும். நீங்க உங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்துட்டோம், உங்க ஆதரவு எங்களுக்கு இருந்துட்டுன்னு சொல்லிட்டு நீங்க அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எங்க வேலையை நாங்க காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவுல விசிகாவுக்கு எதிரான குரல்கள் இன்னைக்கு பயங்கரமா ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத இங்க நம்ம பாக்குறோம். சோ இதனால விஜய் அவர்கள் செம்மையா ஒரு பிளான் போடுறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா விசிகாவை கழட்டி விட்டுட்டு பாமகவை கையில் எடுக்கலாம். ஏன்னா பாமகவுக்கு 5 தொகுதி இருக்குது, 5 எம்எல்ஏக்கள் இருக்கு. 5 எம்எல்ஏக்கள் இருக்கும் பொழுது விசிகாவோட, அதாவது நீங்க வட மாவட்டங்கள் எடுத்துட்டீங்கன்னா 2 பேருக்கும் சரிசமமான இங்க பங்கு இருக்குது. விசிகாவுக்கும் வன்னியர்களுக்கும் அதிகமான ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது, வாக்கு வங்கி இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சோ அதனால வட மாவட்டங்கள்ல நீங்க விசிகாவை கை விட்டுருங்க. 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஓவரா ஆடிட்டு இருக்காங்க, ஓவரா நம்மளுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால நீங்க அவரை கட் பண்ணிட்டு பாமகவை தூக்குங்க அப்படின்னு விஜய்க்கு பல சீனியர்கள் இங்க அறிவுரை சொன்னதாகவும் சில முணுமுணுப்புகள் இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இதனால கூடிய விரைவில் விசிகா தாவேகாவிலிருந்து வெளியேறி பாமக உள்ள வரப்போகுது அப்படின்னு தான் பார்க்கணும். இதற்கு சில பல காரணங்கள் இருக்கு. பாமக ஏன் உள்ள வரோம் அப்படின்றது சில காரணங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லாருக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் என்ன பண்றாரு, ஒரு கோரிக்கை வைக்கிறார். இதனால அனைத்து கட்சிகள் எல்லாருமே போனாங்க, கோரிக்கை நிறைவேற்றப்படுது. இந்த கோரிக்கை எல்லாமே எடுத்துக்கிட்டு, தீர்மானங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு விஜய் அவர்களை சந்திக்கிறார். விஜய் அவர்களை சந்திச்ச உடனே ஆளுநர் உரையில இதற்கான பதில்கள் வருது. அதாவது மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தின பிறகு இங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைகள் வந்து அந்த இதுல ஒரு லைன் வருது. ஆளுநர் அவர்கள் வாசிக்கிறார். உடனே பாமகவுக்கு என்னன்னா நன்றி தெரிவிக்கிறதமா என்ன பண்றாங்க, போறாங்க. அது மாத்திரம் இல்லாம சட்டசபை முடிஞ்ச உடனே சௌமியா அன்புமணி என்ன பண்றாங்க, விஜய் அவர்களை என்ன பண்றாங்க, சந்திக்கிறாங்க. சோ அடுத்தடுத்து இந்த சந்திப்புகள் நடக்குதுல்ல. சோ இதனால விஜய்க்கும் பாமகவுக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு, கணிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு.
சோ இத பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் ஆளுநர் மூலியமா இதுக்குள்ள வர்றதுக்கான முயற்சிகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. சோ இதனால தாவேகா இங்க ஒரு முடிவுல வராங்க. விசிகாவை கழட்டி விட்டுட்டு பாமக உள்ள கொண்டு வரலாம். ஏன்னா விசிகாவுக்கு 2 எம்எல்ஏக்கு ஒரு அமைச்சர் கொடுத்ததே பெரிய விஷயம். சோ அதனால இப்ப அவங்க ஓவரா நம்ம மேல தலையில ஏறி உக்காந்து ஆடுற மாதிரி இருக்கு. சோ அதனால அவங்கள கழட்டி விட்டுட்டு பாமக உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தாவேகாக்குள்ள பல போர்க்களமா மாறி இருக்கிறத இங்க நம்ம பாக்குறோம். ஆனாலும் விஜய் அவர்கள் திருமாவளவன் அவர்களை விட்டு கொடுப்பாரா இல்ல ஆதவர்ஜுனா தான் விட்டுற வச்சிருவாரா அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஆதவர்ஜுனா மூலியமா தான் விசிகா இங்க உள்ள வந்திருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. திருமாவளவன் அவர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா தான் எல்லா முயற்சிகளும் எடுக்கிறார். ஏன்னா ஆதவர்ஜுனாவுடைய குருநாதர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் தான். ஏன்னா ஆரம்பத்துல எல்லா கட்சிகளும் ஒதுக்குனாங்க. திமுக ஒதுக்குச்சு, அதிமுக ஒதுக்குச்சு, எல்லாரும் ஒதுக்குனாங்க. அந்த டைம்ல விசிகா தான் ஆதரவு கொடுத்தது. விசிகா தான் துணை பொதுச் செயலாளர் பதவி எடுத்த எடுப்பிலே துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாங்க. சோ அப்படி இருக்கும்போது அங்க என்ன பண்ணாரு, பல விஷயங்களை தூவி விட்டாரு. ஆனா அது அங்கிருந்து விலகி என்ன பண்ணாரு, தாவேகாவுல இருந்து இணைஞ்சாரு. தாவேகாவுல இருந்து இணைஞ்ச உடனே அப்படியே அப்படியே அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமும் விசிகாவை விட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக கூடவே வச்சிட்டு இருக்காரு ஆதவர்ஜுனா அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பாமக இருக்கிற இடத்துல விசிக இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் எடுத்திருக்கிறார். பாஜகவும் பாமகவும் எந்த கட்சியில இருக்கிறாங்களோ அந்த கட்சி கூட நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை விஜய் அவர்கள் பாமகவை உள்ள கொண்டு வரும் பட்சத்தில் விசிக ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து வெளியேறுவாங்க. மத்தவங்க இவங்க வெளியேற்றணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா வெளியேறுவாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனாலும் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாரு, தாவேக ஆட்சி தவறும் பட்சத்தில் எங்களுடைய ஆதரவு மினிஸ்டர் பதவியே நாங்க ராஜினாமா பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு ஒரு பூதாகரத்தை தாவேகாக்குள்ள வெடிச்சிருக்குது. இதனால அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. சோ தாவேகா அமைச்சரவையில விசிக இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. இதை பத்தி ஒரு கருத்து நம்மளுடைய கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.